ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, இது மாதிரி அக்கா கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத அக்கா, நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம், நீ சந்தோஷமாக இரு, அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, பண விஷயம் தானே, எதாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு போய் பேசிக்கலாம், இங்கே நம்ம சொந்தக்காரவங்களாம் எல்லோரும் வந்திருக்காங்க, நீ இந்த மாதிரி சோகமாக இருந்தனா என்ன நினைப்பாங்க, இது மாதிரி என்னடா அந்த பொண்ணு சோகமாகவே இருக்குது, ஏதோ பிரச்சனை பிள்ளை இருக்குது புருஷனோட, அதனால தான் வந்திருக்கு அப்படி இப்படின்னு நினச்சிக்குவாங்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ எதுவும் சொல்லாமல் இரு, அதுவே போதும் அப்படின்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அக்கா கொஞ்சம் சகஜமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இந்த விஷயத்துக்காக தான் நான் கூட மாமாவோட ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அதனால தான் கோச்சிட்டு வந்துட்டு அப்படின்னு நினச்சிருந்தேன். இது மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் எதையும் நம்ம இது பண்ண முடியாது, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்னோடய சம்பளம் 25,000 சம்பளத்தில் வீட்டுக்கு ஒரு 15,000 அனுப்பிட்டு ரூம் வாடகைலாம் போக ஒரு 5,000 மிச்சம் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயராக வச்சுருக்கிறது இருக்குது. ஒரு 50,000 கிட்ட வச்சுருந்தேன். எல்லாம் வட்டி எல்லாம் எவ்வளோக்கா ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு, எவ்வளோ பணம் நீ கொடுக்கணும் அப்படின்னதுக்கு, இல்லைடியா நான் வட்டியெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் வந்துட்டுருந்தேன், 30,000த்துக்கு உங்கள் மாமா கொடுக்குறாருல, வீட்டுக்கு செலவு கொடுக்குறாருல, அதெல்லாம் ஒரு 100 200 இப்படி எடுத்து போட்டு மாதம் 1,500 வட்டி நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். வட்டியெல்லாம் ஒன்றும் பாக்கி இல்லை. ஏன்னா அவங்க வட்டி கொடுக்கலன்னா அப்புறம் வீட்டுக்கு பக்கத்து வீடு வேறு கேட்டாங்கன்னா, அதுவும் மாமா இருக்கப்ப கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் நான் அதெல்லாம் அவங்கக்கிட்ட நான் இது பண்ணிக்கல அப்படின்னோடனே, சரி சரிக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் என் சம்பள பணத்துலேருந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அம்மாவுக்கெல்லாம் தெரியாது அந்த காசு இருக்கிறது, அதுலேருந்து நான் உனக்கு ஒரு 30,000 எடுத்து தரேன், நீ கொண்டு கொடுத்துரு, நான் இல்லைன்னா போகிறப்ப நீ ஊருக்கு போகிறப்போ சொல்லு, நான் உனக்கு ஃபோனில் அனுப்பி விட்றேன், அனுப்பி விட்டோன்னே நீ பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்துக்கக்கா அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ்டி, எனக்கு இந்த நேரத்தில் யார்கிட்ட இந்த உதவி கேட்குறதுனே எனக்கு தெரியல தெரியுமா இல்லையா, நான் ஏதாச்சும் வேலைக்கு போனாலும் பிள்ளைங்கள பார்த்துக்கிறனால வேலைக்கு ஏதாச்சும் போனாலும் கொஞ்சம் காசு ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சுருப்பேன், உனக்கே தெரியும், நான் முன்னாடி வேலைக்கு போனப்போலாம் எவ்வளோ பணம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் தெரியுமில உனக்கு, அதை வச்சு தான் கல்யாணமே நான் பண்ணிக்கிட்டேன், பாதி நகையெல்லாம் சேர்த்து. அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு இவள்கிட்ட போய் நம்ம ஏமாந்துட்டோமே, இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டு, அவள் எனக்கு கொடுக்குறேன் கொஞ்சம் நீ ஏதாச்சும் போட்டு குடுடி, நான் தந்துடுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, என்னால் இப்போல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம இப்படி அலக்கழிச்சா என்னடி பண்ணுறது அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் சரி சரி அந்த பணத்துக்கு நம்ம போய் கேட்கலாம், அவங்க வீடு எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் 2 3 பேர் தள்ளி தாண்டி இருக்குது அப்படின்னோடனே, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது உன்கிட்ட பணம் வாங்கினது வச்சு ரெக்கார்டு வச்சுருக்கியா ஃபோன் அப்படின்னோடனே, இல்லாட்டி மெசேஜ் தான் வச்சுருக்கேன், பணம் அனுப்பி விட்டது, அது அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டதுக்கு ப்ரூஃபெல்லாம் இருக்குடி அப்படின்னோடனே, அது இருந்துச்சுன்னா போதும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா தான் வேலை பார்க்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில், அவர் அழைச்சிட்டு போவோம் அப்படின்னோடனே, சரின்னு ஓகே எதுவும் பிரச்சனையே ஆகாதுல்லடி அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகுது, நான் பார்த்துக்கிறேன், நீ வேலையை பாரு, இப்போதைக்கு உனக்கு பணம் வேணுமா வேண்டாமா, அப்படியே அது கொடுக்கலன்னா இது முடியலைன்னா நான் கண்டிப்பாக தரேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நானும் அக்காவும் ஸ்கூட்டியில் போனோம். போயிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்டே இது மாதிரிலாம் சொன்னோம், இது மாதிரி பணம் வாங்கி கொடுத்துருக்காரு சார், வட்டியும் கொடுக்கல ஒன்றுமே கொடுக்கல, அசல் கொடுத்தா கூட போதும், ஒன்றுமே கொடுக்கல, வாங்கவே இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துதுங்களாம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம், அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களாம்மா, சரி வா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரையும் அழைச்சிட்டே போனோன்னா அவர் வீட்டுக்காரு எல்லாருமே அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே இருந்தோன்னே, நாங்கள் தான் பணம் இது இல்லைன்ட்டோன்னா இப்போ என்னத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பேசினோன்னே, என்னம்மா என்ன ஸ்டேஷனுக்கு வரியா நீ, என்ன இப்போ சொல்லணுங்கிற, வரியா என்ன, உன் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உன்னோட அக்கௌண்ட்டுக்கு 30,000 போட்டு விட்ருக்காங்க, நீ இது மாதிரி பணம் வேணும்னு சொல்லிட்டு பேசினதெல்லாம் வாட்ஸ்அப்பில் இது வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு பார்த்தோன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும், பணத்தை கொடுக்குறீங்களா இல்லை என்ன ஸ்டேஷனுக்கு வரீங்களா அப்படின்னோடனே, அவர் ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே புரியலை,
சரி இனிமேல் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பணம் தந்துடுறோம். சரி எப்போ தருவீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே 2 நாளில் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னோடனே, ரெடி பண்ணி நீ ஸ்டேஷனுக்கு கொண்டாந்து என்கிட்ட கொடுக்கணும், உன் ஃபோன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து அப்புறம் வாங்கிட்டு போயாச்சு. அப்புறம் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ப்பா உங்களுக்கு, நீங்கள் எங்களுக்காக வந்ததுக்கு அப்படின்னோடனே, நீ என் பொண்ணு மாதிரி தானம்மா, என் பொண்ணுக்காக நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க படிப்பு விஷயத்தில், இது செய்ய மாட்டேனா நான் அன்றைக்கி, அவள் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான்னா நீயும் அவள் படிப்பு விஷயத்தில் எவ்வளோ அவளுக்கு இது பண்ணியிருக்க, அதெல்லாம் நான் மறந்துட மாட்டேன், அவன் 2 நாளில் காசு கொண்டாந்து கொடுத்துருவான், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, சரி நம்ம தங்கச்சிக்குள்ள ஒரு தைரியம் நமக்கு இல்லையே அப்படின்னு எனக்கே ரொம்ப கவலையாக இருந்துச்சு. 2 குழந்தைங்க பெற்றிருக்கோம், இவ்வளோது வந்து வெளியில் பழக்க வழக்கத்தில் இருக்கிறோம், ஆனால் போய் ஒரு 30,000 பணத்தை அவள்கிட்ட கொடுத்துட்டு நம்மளால் வாங்க முடியலையே, இவ்வளோ இதாக இருந்திருக்குமே, இதுக்காக நம்ம 5 மாதமாக போயிட்டு அவள் வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு மன உளைச்சல் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து புரிஞ்சிச்சு. சரி பார்த்துக்கலாம்க்கா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி வந்து அம்மா அப்பா 2 பேருமே கேட்டாங்க, என்ன விஷயமா போனீங்க, காலைல போனீங்க இன்னும் வரலையே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை ஒரு வேலையாக போனோம் அப்படின்னு. என்ன விஷயம், 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், இல்லைப்பா அக்கா வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்துருக்கு, அது வந்து பணத்தை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்காம வந்து அக்காவை வந்து ஏமாத்திருக்கு, அதுக்கு தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இருக்கால, அவங்க அப்பா போலீஸாக இருக்காங்களே, அவங்கள அழைச்சிட்டு போய் தான்ப்பா நான் இது பண்ணேன் அப்படின்னோடனே, அவ்வளோ வேலை பண்ணியிருக்காம்மா அது அப்படின்னோடனே, நீ அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பணம் வாங்கி 1 மாதம் கொடுக்காதப்பயே சொல்லியிருந்தேன்னா நம்ம ஃப்ரெண்டுங்களை அழைச்சிட்டு போயிட்டு நம்ம இது பண்ணி நேரம் வாங்கியிருந்துருக்கலாம், ஏம்மா அப்படி இது பண்ணி பயந்துட்டேன். இல்லைப்பா எனக்கு வந்து நான் ஏதோ பிள்ளைங்க படிப்புக்குன்னு சொன்னே ரொம்ப கெஞ்சினதுனால ஏதோ வாங்கி கொடுத்துருவான்ட்டு, ஆனால் பணமே வாங்காத மாதிரி அந்த பேச்சு பேசுகிறா என்ன, இன்னைக்கு கூட அவரை அழைச்சிட்டு போனப்போ கூட அவள் பார்த்தீங்கன்னா ஒரு சரியாகவே பேசலை, பணம் என்ன வாங்க வந்திருக்கியா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இதாக பேசுகிற மாதிரி, அவகிட்ட என்னமோ நான் பணம் வாங்கினது மாதிரி அவள் பேசுகிறா. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலப்பா, இப்போ தான் என்னோடய தப்பே எனக்கு புரியுது, நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டை நம்பி வாங்கி கொடுத்தது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான்ப்பா புரியுது அப்படின்னோன்னா, சரிம்மா நீ விட, அதை நினச்சி அதுக்காக தான் நீ வந்து ரொம்ப சோகமாக இருந்தியா, வந்து 2 நாளும் சோகமாக இருந்தேன், நான் கூட மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடித்து சரி என்ன விஷயங்க என்னென்னு கேட்போன்ட்டு இருந்தேன், அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, அவருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை ரொம்ப திட்டுவார் அவர், இது மாதிரி வந்து நான் சம்பாதிக்கிறது 30,000 தான் சம்பாதிக்கிறேன், அதில் வச்சு நீ குடும்பம் பண்ணுறதை விட்டுட்டு யாருக்கோ பணம் வாங்கி கொடுத்துட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்க்காத, அவரே என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும், பண விஷயத்தில் வாங்குறது கொடுக்குறதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, அவரே யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸு கேட்டால் கூட 1000 2000க்கு மேலேலாம் வாங்கி கொடுக்க மாட்டார், ஏன்னா நாளைக்கு கொடுக்கலனா கூட 1000 2000 கூட நம்மளுக்கு பரட்டி கொடுத்துடலாம், அமௌண்ட் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார்ப்பா. இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு, நான் கொஞ்சம் வந்து யோசித்து பார்த்து இது பண்ணியிருந்துருக்கணும், அவளுக்கு இறக்கப்பட்டது எனக்கு இன்றைக்கி வந்து இதாக முடிஞ்சிருக்கு, இப்போ 5 மாதமாக நான் எவ்வளோ ஒரு மன உளைச்சலில் இருந்திருக்கேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியுதுப்பா அப்படின்னோடனே, சரி சரி விடு பார்த்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் நீ கவலைப்பட்டுட்டு மனசை போட்டு நீ ஒன்றும் குழப்பிக்காத, எதாக இருந்தாலும் வந்து நம்ம சமாளிச்சுக்குவோம் பார்த்துக்குவோம், வேறு வழி இல்லை நமக்கு, பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தான் வந்து நம்ம மனசு வந்து இதாக இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட வந்து ஒரு சில விஷயத்த மறைக்காமல் நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் முக்கியம். இப்போ நான் என் தங்கச்சிக்கிட்ட இந்த விஷயத்த வந்து நான் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா அவள் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் ஒரு முடிவுங்கிறது எங்களுக்கு கிடச்சிருக்காது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடிவு கிடச்சிருக்குன்னா அதுக்கு வந்து காரணம் வந்து எனக்கு என்னமோ வந்து அந்த விஷயத்த நான் அவகிட்ட சொன்னதுனால அப்படிங்கிறதுனால தான் எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் வந்து எங்கள் அம்மாவும் எனக்கு அட்வைஸ் பண்ணிச்சு, இனிமேனாச்சும் இது மாதிரி மற்றவங்களுக்கு நீ இறக்கப்போட்டு நீ வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, நம்மள்கிட்ட இருக்கிறத இது பண்ணி நீ இது பண்ணுமா, ஒருத்தவங்களுக்கு இது பண்ணி நீ என்ன பண்ண போகிற சொல்லு, தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க. இல்லைம்மா நான் இருமே அது மாதிரிலாம் இது பண்ண மாட்டேம்மா அப்படின்னோடனே, சரி நீ அதை நினச்சி பிள்ளைங்களை பார்க்காம கவலைவாதான், பிள்ளைங்க ரொம்ப இழைச்சி போயிருக்கா, ஒழுங்காக சாப்பாடு பண்ணுறதில்ல, இதையே நினச்சிக்கிட்டு நீ உட்காந்துட்டு இருந்திருக்க, இனிமேனாச்சும் ஒழுங்காக இருந்து நீங்கள் மாப்பிள்ளை இதெல்லாம் தெரியாமல் பார்த்துக்க, அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா
உனக்கு அப்புறம் வரவு செலவே கொடுக்க மாட்டார். இப்போ சம்பளத்தை வாங்கியாந்து அப்படியே உன் கையில் கொடுக்குறவர். நீ ஏதாச்சும் பணத்தை இது பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் மாட்டார், ஒன்றும் மாட்டார். ஆம்பளைங்க வந்து நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது நம்ம நடந்துக்கிறது விதத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கா ஊருக்கு கிளம்பி போயிடுச்சு. ஏன்னா அந்த பணம் வந்து 2 நாளில் வந்து அதுங்க கொடுத்துடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட வாங்கினவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து போயிடுச்சு. போனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து அப்புறம் போயிட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுச்சு. அப்போ தான் அம்மாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா பக்கத்துலங்கிறப்போ நம்ம வந்து அவங்கள்ட்ட எல்லாம் இது பண்ணால் நாளை பின்ன வந்து ஏதாச்சும் வந்து கேட்டாங்கன்னா தேவையில்லாமல் ஃபேமிலியில் வந்து இதாகிடும் அப்படிங்கிறதுனால அம்மாவும் அப்பாவும் அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீ பரவாயில்லம்மா தைரியமாக முடிவெடுத்து இந்த மாதிரி வாங்கியிருக்க பணத்தை, இல்லைன்னா ரூ. 1 2 இருந்தால் கூட பரவாயில்ல, 30,000ங்கிறப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இது தாங்குமா அப்படின்னு சொன்னார்.